நண்பர்களே, 2026க்கான சந்திர கிரகணம் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 3:20 தொடங்கி 6:47 வரை நீடிக்கின்றது. முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டுல வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மேலே விழுந்தா அதுதான் சந்திர கிரகணம். ஜோதிட ரீதியில சந்திரன் அப்படின்னா மனம், உணர்ச்சிகள், உள்ளுணர்வு. அதனால் சந்திர கிரகணம் மனதில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலம்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் இந்த 4 ராசிகளுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த தாக்கம் நிறைந்த ராசி என்னன்னா கடகம் ராசி. சந்திரன் உங்களுக்கு அதிபதி. அதனால் இந்த கிரகணம் மன அழுத்தம், உணர்ச்சி மூலம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு 4 விஷயத்த மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது என்னென்னா, தேவையில்லாத ஓவர் திங்கிங், பழைய நினைவுகள் மீண்டும் வருதல், உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முக்கிய முடிவுகள் இந்த நேரத்தில் வேண்டாம். மன அமைதி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த தாக்கம் நிறைந்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும். உறவுகளில் டிசீவ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டிசீவ் மூமெண்ட்னா தீர்க்கமான தருணம்னு சொல்லலாம். வேலை, வாழ்க்கை இதோட பாதைகள் மாற்றம் அப்படின்னு கூறலாம். உணர்ச்சியால் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. அமைதியாக அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு அமைதி ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் மன ரீதியிலும் உறவுகள் ரீதியிலும் மாற்றங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசிக்கு. சந்திர கிரகணத்தால் தாக்கம் அடையக்கூடிய அடுத்த ராசி மீன ராசி. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் பல மாற்றங்களை தரும். திடீர் மனமாற்றம், தனிமை தேடுற எண்ணம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகரிப்பு, அதாவது தியானம், பக்தி, கடவுளை நாடி போகிறது, குலதெய்வத்தை நாடி போகிறது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தோணும். மேலும் அவங்க இதில் தியானம், பிரார்த்தனை அவங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். இந்த நேரம் அதாவது சந்திர கிரகணத்தப்போ இவங்க ஏதாவது ஒரு கடவுளை நினச்சி வழிபடுறதோ இல்லது இஷ்ட தெய்வங்களாக ஒரு சில பேர் முருகன் சொல்லலாம், ஒரு சில பேர் அவங்க குலதெய்வங்களையே விரும்பலாம். ஏதோ ஒரு தெய்வத்தை மனதில் நினச்சி வழிபடுறது நல்லதை கொடுக்கும் அவங்களுக்கு. அடுத்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பணம் ப்ளஸ் உறவுகள் இந்த 2 விஷயங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். செலவுகள் கட்டுப்பாட்டை கண்டிப்பாக மீறும். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில்